ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சில புதிய வாக்குறுதிகளையும் மீனவர்கள் நிறைந்த குமரி மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு நான் வழங்குகிறேன். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 65 70 வயதாக உயர்த்தப்படும். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் இருப்பவருக்கு இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்களோட கூடுதலா அவங்களுடைய 70 வயது முதல் 75 வயது வரை மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி மீனவர்களுடைய உண்மையான நண்பனா உற்ற தோழனா செயல்பட்டு வருது உங்கள் திராவிட மாடல் அரசு. ஆனா வெளியுறவு கொள்கையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கடல் கடந்து மீன்பிடிக்க போகக்கூடிய நம்ம மீனவர்களை காக்க தவறிடுச்சு. தவறியது மட்டுமல்ல, வெளியுறவு கொள்கையில தோல்வியும் அடைஞ்சிருக்கு. சிறிய அண்டை நாடுகள் கிட்ட கூட இந்தியாவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலைய பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சு பாஜக அரசு அக்கறை செலுத்துவதில்லை என்ற காரணத்தால் தான் நாம் வருத்தத்திற்குரிய விஷயமாக பேசிட்டு இருக்கிறோம். அதன் விளைவுதான் நம்ம மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை நடத்துகிற தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நாம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா? இந்த கேள்வி மட்டுமா இருக்கு. இன்னும் கேள்விகள் அடுக்கடுக்கா இருக்கு. மதுரை எய்ம்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கோவை மதுரை மெட்ரோ ரயில், ஒசூர் விமான நிலையம், பேரிடர் நிவாரண நிதி, பள்ளி கல்வி நிதி, கீழடி ஆய்வறிக்கை, தொகுதி மறுவரையில் உயரிய நியாயம், நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு, தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படக்கூடிய புதிய ரயில்வே திட்டங்கள், இப்படி தமிழ்நாட்டின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை கேட்க ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் நான் தொடர்ச்சியா கேட்கிற கேள்விகள். இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இல்ல. இப்போ புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன தெரியுமா? சிறுபான்மையின மக்களை குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. இதுக்காகவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் தான் முதல் குரல் கொடுத்திருக்கிறேன். 2 நாள் முன்னையே இதை கண்டிச்சு நான் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன். முழுமையா திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசின் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதி இருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால இந்தியா முழுக்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சான்றுகளை சமர்ப்பிப்பதில் சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த கொடுங்கோல் சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள், இவைதான். இன்னும் கொடுமை என்னன்னா பாதி நிதிய வெளிநாட்டிலிருந்து பெற்று மீதிய உள்நாட்டிலிருந்து பெற்று உருவாக்கின சொத்துக்களை கூட இந்த சட்டம் வந்தா அதை முடக்கிட முடியும். பிரதமர் மோடி அவர்கள் கண்துடைப்புக்காக பல கிறிஸ்துவ அமைப்பு நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு ஏழைகள் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அவங்க செய்யற செயல்களை எல்லாம் பாராட்டி பேசினார். ஆனா இப்போ என்ன செய்யறாரு? இதுதான் அவருடைய உண்மையான முகம். இப்படி திடீர்னு இப்போ தன்னிச்சையான கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்தா குறிப்பா பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், கிராமப்புற ஏழைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க.
நிதி தருவதற்கு முன்வரக்கூடிய அச்சுறுத்துகிற மாதிரியும் பிரிவுகள் இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ கல்வி மருத்துவ அமைப்புகள் இயங்கி வருது. அதெல்லாம் இல்லாம போனா அரசால அவங்க பண்ணிட்டு வர சேவையை உடனே இட்டு நிரப்ப முடியாது என்பதையும் என்னுடைய கடிதத்தில் அதை நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். மொத்தத்தில் இந்த சட்ட திருத்தம் மத சுதந்திரம் மற்றும் சமூக சேவை விரும்புகிற மக்கள் மீதான கடுமையான தாக்குதல், அரசியலமைப்பு வழங்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழுகிற தேவாலயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளா, அசாம் மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தால இப்போதைக்கு அவங்க பயந்து போய் பாஜக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஆனால் கூடிய விரைவில் சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற சட்டமாக்குவதுதான் பாஜக அரசுடைய சதி திட்டம். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களால இந்துக்களும் தான் அதிகம் பயனடைகிறாங்க. மதவரி பார்வையோடு மனிதநேய செயல்பாடுகள் மேலே தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு மதத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, இது மனித குலத்திற்கே எதிரானது. இந்தியா மேல உலக அளவில் அழிக்க முடியாத களங்கத்தை இந்த சட்டம் ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கு. நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதுல அதிமுக நிலைப்பாடு என்ன? மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே, இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல குடியுரிமை திருத்த சட்டம், வக் சட்டம் திருத்தத்துல துரோகம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்தில் பழனிசாமி பேசி இருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சில நிர்வாகிகளுமே வெளிப்படையாக புலப்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா, அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். நேற்று நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி அவர்கள் தரங்கட்ட பேச்ச கண்டிச்சு நான் பேசியிருந்தேன். அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க போன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்க மனசுல இருந்ததை பேசிட்டீங்க, எங்க மனசுல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டீங்க தலைவர்னு சொன்னாங்க. மறைந்த தலைவரை பற்றி இப்படி தவறா பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம நேரடியா அரசியல் செஞ்சிருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடிச்ச மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கத்துக்காம 2021, 2024, 2026 அதுவரை பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய்க்கொழுப்போடு பேசினா அதை வரவேற்க மாட்டாங்க. பழனிசாமி சொல்றதுக்கு சாதனைகள் இல்லை, மக்கள் பட்ட வேதனைகளான இருக்கு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க துணிச்சல் இல்லை. உதவியர்கள் மேலே, அவருக்கு உதவிய மேலே நன்றி ஒன்று இல்லாம மனசு முழுக்க துரோகம் செஞ்ச நெஞ்சுதான் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்?
2011 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றல. அந்த வாக்குறுதிகளை நான் வாசிச்சா அது பழனிசாமிக்கு ஞாபகம் வராது. ஆனா திமுக வாக்கு கொடுத்தா அதை எப்படியாவது செஞ்சு முடிப்போம். அப்படி இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தான் திமுக தேர்தல் அறிக்கை. நான் கூட பாடி காமிச்சேன் திருநெல்வேலியில், கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களா நீங்க? பாடின மறுபடியும் சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகளும் தான். ஆக அதுல சொல்லி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய சில மெகா ஹிட் அந்த அறிவிப்புகளை மட்டும் இப்போ தலைப்புச் செய்தியா ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றேன். 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இனி மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். 1000 புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டத்தின் மாணவர்களுக்கு உதவித்தொகை இனி 1000 மாசத்துக்கு 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகைகளும் டபுள் மடங்காக உயர்த்தி வழங்கப்பட இருக்கு. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு இனி எந்த ஷூரிட்டியும் இல்லாமல், கேரண்டி எல்லாம் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வர மானியத்தோடு கடன் உதவி வழங்கப்படும். குமரி மாவட்டம் இயற்கை பேரிடர்களால் அதிகம் பாதிக்கப்படுகிற மாவட்டம். இனி பேரிடர் கால இழப்பீடுகளா இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாய், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும். காலேஜ், பாலிடெக்னிக் என உயர்கல்வி படிக்கிற 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். தென் மாவட்டங்கள் கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகள்ல உரிய வளர்ச்சியை பெறவும் தொழில் மயமாவதை உறுதி செய்யவும் இந்த தென் மாவட்டங்களுக்காக சிறப்பு வளர்ச்சி திட்டம் நிறைவேற்றப்படும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அல்டிமேட் அறிவிப்பு இருக்கு. அது என்ன? இல்லத்தரசி திட்டம். அதில் என்ன கொடுக்க போறோம்? எவ்வளவு கொடுக்க போறோம்? கூப்பன். அந்த என்ன கூப்பன் அது? லேடிஸ் சொல்றாங்க பார், கரெக்டா? 8,000 ரூபாய். அது எதுக்கான கூப்பன்? இல்லத்தரசிகளுக்கான உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருளை உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக் கொள்வதற்கான கூப்பன். புது பொருளா அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சா எல்லாமே உங்க சாய்ஸ் தான். இப்போ புடவை கடைக்கு போறீங்க, ஒரு புடவை எடுக்க ஒரே ஒரு புடவை ஒரு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, இப்பெல்லாம் ஏறி போச்சு, 1000 ரூபாய் வரைக்கும் புடவை வந்துருச்சு. ஒரு புடவை எடுக்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? இது நல்ல கலரா, நம்மகிட்ட இந்த கலர் இருக்கா, மேட்ச் ஆகுமா, நமக்கு இதை எடுத்துட்டு போனா நம்ம வீட்டுக்காரு சந்தோஷப்படுவாரா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. இது சாயம் போகுமா, சாயம் போகாதா, இல்லை சுருங்கிடுமா, சுருங்காதா, அப்படின்லாம் யோசித்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா,
எல்லாம் பார்த்து வாங்குறீங்க ஒரு புடவை. ஆனா இன்னைக்கு உங்க வீட்டில் பயன்படுத்துவதற்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவன், மின் அடுப்பு, இது போன்ற எந்த பொருளையும் நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட நட்சத்திர பரப்புரையாளரா இந்த இல்லத்தரசி வாக்குறுதி மாறி இருக்கு. இன்னைக்கு இப்படி ஏராளமான வாக்குறுதிகளை இதில் கொடுத்திருக்கிறோம். நாங்க சொன்னதை செய்வோம். ஏன் செய்வதைத்தான் சொல்லுவோம். நான் கலைஞருடைய மகன். சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டை எப்படிப்பட்ட ஆபத்து சூழ்ந்திருக்குன்னு நான் சொல்லி இருக்கிறேன். இதுல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்தாகணும். தமிழ்நாடு அணியா, டெல்லி அணியா, இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இந்திய துணைக்கண்டமே குமரியிலிருந்து தான் தொடங்குது. இங்கிருந்த திராவிட மாடல் 2.0 வெற்றியும் தொடங்கணும். அதுக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் மகேஷுக்கும், நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் ஆஸ்டின் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும், வெற்றி பெற வைக்கணும். அதே போல கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் தாரகை கத்பத் அவர்களுக்கும், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் பிரவீன் அவர்களுக்கும் நீங்க எல்லாம் கை சின்னத்தில் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் செல்வ சுவாமிக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அமையவிருக்கும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்கள் சாதனைகளை நல்லா கவனிங்க. எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சியை வழங்குவோம். நாடு பலம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.